God is love and light. தேவன் அன்பும் ஒளியுமா இருக்கு. நம்ம சில காரியங்களை பார்க்கணும். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்தை நம்ம படிக்கலாம். Being born again, not of corruptible seed, but of incorruptible seed, but the word of God which liveth and abideth forever. 1 Peter 1:23. அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். So நம்ம we are not born of incorruptible seed. We are born of incorruptible seed. We are not born of corruptible seed. Okay? Incorruptible seed இது. கர்த்தருடைய வார்த்தை. We are born of the incorruptible seed. அழிவில்லா நம்ம கருக்கப்பட்டோம். நம்ம இப்ப தேவன் எவ்வளவு அன்பானவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அதாவது God the Father என்ன சொல்றோம்? பிதா, குமாரன், பரிசுத்தாவி, 3 அப்படின்னு சொல்றோம். It is not a number actually. நம்பர் கிடையாது. என்னன்னா பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, நான் தகப்பன், நான் பிதா, அதனால நீங்க என்ன வர்ஷிப் பண்ணும் அப்படி பிதா இல்லை. அவர் என்ன பண்றாரு? செல்ஃப் சென்டர்டா இல்ல. அவர் என்ன எப்படி இருக்கிறாருன்னா செல்ஃப்லெஸ்ஸா அவர் இதுதான் என்னுடைய மகன், ஐ எம் ப்ளீஸ்ட் வித் ஹிம். ஹோலி ஸ்பிரிட்க்கு அடோரேஷன் கொடுக்குறாரு. ஓகே, இஸ் நாட் லைக் நான் அப்படி இல்லை. அவர் அன்புனால he is giving adoration to Holy Spirit and the Son. இப்போ இயேசு பாத்தீங்கன்னாக்கா நான் தான் குமாரன் அப்படி சொல்ல, பிதாவின் சித்தத்தின்படி நான் செய்ய வந்திருக்கிறேன். He gives adoration to Father. and நான் இங்க ரொம்ப நாள் இருக்க முடியாது, நான் போய் பரிசுத்தாவியை நான் அனுப்புறேன், அவர் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளா அட்வொகேட்டா கவுன்சிலர் இருக்க போறாருன்னு சொல்லிட்டு ஹோலி ஸ்பிரிட் அடோரேஷன் கொடுக்குறோம். ஸோ என்ன நடக்குது இங்க? அப்ப ஹோலி ஸ்பிரிட் எப்படின்னாக்கா பிதாவுக்கும் இயேசுக்கும் அடோரேஷன் கொடுக்குறாரு. அப்ப என்னன்னா 3 பேரும் எப்படின்னா பிதா, குமாரன், பரிசுத்தாவி வெவ்வேறான ஒரு தேவன் ஒன்றாய் சேர்ந்து இருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னாக்கா ஒருவருக்கு ஒருவர் அவங்க அடோரேஷன் கொடுக்குறாங்க. நானுன்ட்டு இல்லாம நான், அதனாலதான் ஒன்னா இருக்கிறாங்க. பிதாவை நினைச்சா இயேசு இல்லைன்னு சொல்ல முடியாது, இயேசு நினைச்சா ஆவி இல்லைன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி இப்ப நம்ம இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ தேவன் எப்படி இருக்கிறாருனாக்கா he is love and லைட். இப்ப என்ன நடக்குது? அவ்வளவு லவ் இருக்கு இவங்களுக்குள்ள. எப்படி ஜெனரேட் ஆகும் லவ்? எப்படி ஜெனரேட் ஆகும் இவங்களுக்குள்ள? எப்படி லவ் ஜெனரேட் ஆகும்? எவ்வளவு லவ் எப்படி ஜெனரேட் ஆகும்? அப்ப அந்த லவ் ஜெனரேட் எப்படி ஆச்சுன்னா, அந்த லவ் அவங்களுக்குள்ள இருக்க முடியாம தான் ஆடம் கிரியேட் பண்ணும். நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா, நம்ம எதுதான் ஆண்டவர் படிச்சிருக்காரு? அவரை வர்ஷிப் பண்றதுக்கோ அவரை சர்வ் பண்றதுக்கோ இல்ல. அவர் அன்புதான் நம்மளை படிச்சாரு. நம்ம அப்ப அப்படி நம்ம அவர் வர்ஷிப் பண்ணும், அவர் சர்வ் பண்ணும், இதுக்காக தான் படிச்சாருன்னா காட் இஸ் செல்ஃப் சென்டர்ட் காட். அப்போ தனக்கு நானும் இருந்திருப்பாரு. அதுக்காக தானே படிக்கிறாங்க. நான் என்ன சர்வ் பண்ணும், என்ன வர்ஷிப் பண்ணும் அப்படின்னு இல்ல. அதுக்கு அவர் படிக்கல, அவரோட நேசத்தினால, ஒரு அன்புனால நம்ம படிக்கிறோம். அப்ப நம்ம வர்ஷிப் பண்ண சர்வ் பண்ணலாம் இல்ல. அப்படி அந்த அன்புனாலதான் நம்ம வர்ஷிப் பண்றோம், நம்ம சர்வ் பண்றோம். பிரைஸ் காட். அப்ப தேவனுடைய அன்பு இந்த மாதிரியான அன்புனா இஸ் நாட் செல்ஃப் சென்டர்ட். அவர் எதிர்பார்க்கல நம்ம கிட்ட இருந்து, அவரை கொடுக்குற தேவனா இருக்காரு. இப்ப நாம கத்துக்கிறது என்ன இங்க அப்படின்னா, நாம கொடுக்கணுங்களா எதிர்பார்க்க கூடாது. அதுதான் நான் கத்துக்கணும். அன்பு கொடுக்கணும், எதிர்பார்க்க கூடாதுன்னு நான் கத்துக்கணும். ஏன்னா தேவன் கொடுக்குறாரு, அவர் எதிர்பார்க்கல. அப்படி எதிர்பார்த்திருந்தாருன்னா ரோபோ போல, நீ உனக்கு படிச்சு தானே நீ லவ் பண்ணு, நான் உனக்கு படிச்சு தானே நீ சர்வ் பண்ணு அப்படின்னு ரோபோ போல பண்ணுறதுக்கு எவ்வளவு நேரம்? அவர் தேவன், அவர் ரோபோ மாதிரி நடத்திருக்கலாம். பட் அவருக்கு அது வேண்டாம். அவர் மகிமையுள்ள தேவன். நம்ம தான் போய் அவருக்கு வர்ஷிப் பண்ணி அவர் மகிமைப்படுத்தணும்ட்டு அவசியம் இல்லை. He is not a self-centered God. He is a selfless God. He is a loving God. அதனால லவ் கொடுக்கிறாரு தவிர எதிர்பார்க்கறது. அதனால இன்னைக்கு ஜனம் எப்படி இருந்தாலுமே அவர் நேசிச்சுன்னு தான் இருக்கிறாரு தவிர இவரை நேசிக்கல, அதனால நான் இவரை நேசிக்க மாட்டேன்னு யாருமே அது. அதனாலதான் ஆதாம் ஜீவ விருட்சத்தின் கனியை மட்டும் சாப்பிடாம போய் நாலேஜ் ஆஃப் குட் அண்ட் ஈவில் ட்ரீயை வர ஃப்ரூட்டை சாப்பிட்டதுனால தேவன் கைவிட்டல. அவருக்கு அந்த ஜீவ விருட்சம் அவைலபிள் இல்லாம ஆயிடுச்சு தவிர
அவனுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கான எல்லா தகுதியுமே ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. எல்லா தேவைகளையும் ஆண்டவர் ஏற்படுத்தி கொடுக்குறாரு. Because he loves God. He loves. God is love. He is full of love. தேவன் கிட்ட அந்த அன்பு இல்ல, தேவனே அன்புதான். தேவன் கிட்ட அந்த ஒளி இல்ல, தேவனே ஒளிதான். Praise God. Hallelujah. அப்ப என்ன அப்படின்னா, இப்ப ஆடம் வந்து இந்த நன்மை தீமைக்கான பழத்தை சாப்பிட்டதுனால, இப்ப நான் உங்களுக்கு நீங்க ஒரு இமேஜினேஷனுக்கு போகணும். இப்ப அந்த ஈடன் கார்டன் இருக்குது. ஈடன் கார்டன்ல உள்ள இப்ப இங்க வந்து ஜீவ விருட்சம் இருக்குது, லைஃப் கிவிங் ட்ரீ. இங்க வந்து குட் அண்ட் பேட் ட்ரீயும் இருக்கு. இதோட ஜீவ விருட்சத்தோட சேர்ந்து அநேக செடிங்கோ மரமோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே இருக்கு. சோ ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ எல்லாமே சாப்பிடு, அதோட சேர்ந்து ஜீவ விருட்சத்தையும் நீ சாப்பிடு. ஆனா இந்த மரத்தை மட்டும் சாப்பிடாது. இது சாப்பிட்டா உங்களுக்கு நன்மை தீமை தெரிஞ்சிச்சுன்னா உங்களால உங்க சுயபலத்துல ஓட ஆரம்பிச்சிடும் அப்படின்னு. என்னன்னா ஆண்டவர் வந்து எல்லாத்தோட சேர்த்து ஜீவிச்சத்தையும் சாப்பிடு. ஜீவிச்சுனா என்ன நம்ம படிச்சோம்? ஜீவிச்சுனா என்ன? வெட்கப்பட்ட சரீரம், கர்த்தருடைய வார்த்தை, அதை சாப்பிடுங்க. அதை சாப்பிட்டு ஆவியில வாழுங்க. கண்ணுல பாக்குறது நம்பி வாழாதீங்க. இந்த உலகம் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் தான் நன்மை தீமைக்கான மரம், அதை பார்க்காதீங்கன்னு சொல்றாரு. ஆனா இங்க ஆதாமன பண்ணிட்டாரு, தவறிட்டாரு. இப்ப ஒரு குருடாயிட்டாரு. இப்போ அவருடைய பாடி அவர் பாத்துக்கணும் இல்லையா? இப்ப ஒரு பாடி அவர் பாத்துக்கணும். இப்ப ஒரு கண்ணு தெரியாது, ஆவியான கண்கள் வந்து ஆவிக்குரிய கண்கள் வந்து மூடப்பட்டுடுச்சு. இப்ப வந்து அவர் எப்படி பாடிய பிளைண்டா இருந்தாலுமே இது நல்லது இது கெட்டதுன்னு அவர் பாடியை பராமரிக்கிறார். இப்போ இன்னைக்கு வரைக்கும் இன்னைக்கு மெடிக்கல்ல இருந்து எல்லாமே நம்மளுடைய பாடியை மெயின்டைன் பண்ணத்தான் நமக்கு ஹெல்ப் பண்ணி இருக்கிறோம். அதுக்காக தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணி இருக்கிறாங்க. அப்போ அதுக்காகத்தான் என்ன சொல்றது, இன்வென்ட் பண்ணி இருக்கிறாங்க, ரிசர்ச் பண்றோம் பாடியை மெயின்டைன் பண்ண. அந்த பாடி ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அதாவது மேத்யூ 4:4 என்ன சொல்றாங்க, மனிதன் அப்பத்தினால் மட்டும் பிழைப்பதில்லை, தேவனுடைய வார்த்தையில் பிழைக்கிறார். Man does not live by bread alone but by the word of God. அப்ப என்னன்னா, நீ எவ்வளவுதான் உங்க உடம்புக்கு வந்து நியூட்ரிஷன் ஃபுட் சாப்பிட்டாலும், இது சாப்பிட்டு வயிறுக்கு நல்லது, இது சாப்பிட்டு தலைக்கு நல்லது, இது சாப்பிட்டு முடிக்கு நல்லது, நீ எவ்வளவுதான் உடம்புக்கு எல்லாமே நல்லதுதான். எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் ஃபுட் சாப்பிடணும், எல்லாமே பண்ணணும், வேண்டாம் சொல்லு. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட். எதுக்கு? உங்களுடைய சரீரத்துக்கு. ஓகே, இதெல்லாமே வேண்டாம்னு சொல்லு. பட் இதெல்லாம் பண்றதுனால மட்டும் உன் சரீரமோ உன் ஆத்மாவோ ஆவி உயிர் வாழ முடியாது. அப்ப ஜீவன் கொடுக்குற அந்த ஜீவ விருட்சத்தை சாப்பிடணும் தான். அது சாப்பிட்டாதான் எது நீ சாப்பிடுறியோ இல்லையோ உன்னோட சரீரத்துக்கு. அதான் சொன்ன, மனிதன் அப்பத்தினால் மட்டும் பிழைப்பதில்லை. அப்ப வெறும் அப்பத்தினால இது நல்லது இது கெடுது சாப்பிட்டா நீ பிழைச்சிருவோம் மனமோ? அப்ப நம்ம பிழைக்கணும்னா அந்த ஜீவ விருட்சம் நமக்கு தேவை. அந்த ஜீவ விருட்சம் இல்லாம நம்ம என்னதான் நம்ம சரீரத்தை மெயின்டைன் பண்ண நம்ம நினைச்சாலும் எல்லாமே வீணா தான் போகும். எவ்வளவு நாளைக்கு நம்மளால மெயின்டைன் பண்ண முடியும் இல்லையா? இப்போ ஒரு நோய் வந்தா கூட ஒரு மெடிசன் எடுக்கிறோம், ஒரு நல்ல சாப்பாடு, அதுக்காக தேவையான சாப்பாடு சாப்பிடுறோம், நல்லா ஆயிடுது. அதுக்காக நம்ம திரும்பி எந்த நோய் வராதாயிடுதா? எந்த சரீரத்தை எந்த பலவீனமா ஆவதுக்குதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு வரும். அதுக்காக நம்ம பாடுபட்டுமே இருக்கணும். அதுதான் நன்மையும் தீமைக்கான மரத்தை சாப்பிடுறதுக்கான ரிசல்ட். ஆனா இதுவே ஜீவ விருட்சத்துல நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னா, கர்த்தருடைய வார்த்தையை சாப்பிடுன்னு சொன்னா, எதுவுமே நீ டயட் பண்ண வேண்டாம், அதாவது நீ எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்ல. உன்னுடைய ஆத்மா பலம், அதாவது வசனம் இருக்குது இல்லையா, உன் ஆத்மா செழிப்பது போல் எல்லாவற்றிலும் நீ வாழ. அப்ப உன் ஆத்மா கரெக்டா செழிப்பா ஜீவ விருட்சத்தை சாப்பிட்டு சாப்பிட்டு ஸ்ட்ராங் ஆயிடுச்சுன்னா உன் சரீரத்துக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா ஆசீர்வாதமும். Praise God. Hallelujah. அப்ப என்ன அப்படின்னா, what is death? What is death? What is death? சரி, what is light? What is light? ஒளிதான, வெளிச்சம். Absence of darkness is light. Absence of darkness is light. இப்போ நம்ம எக்ஸாம்பிள் அதை அவங்க எக்ஸ்பிளைன் பண்றாங்க. எவ்வளவு ஒரு பவர் இருக்கு, பவர்ஃபுல் வேர்ட்ஸ் இதெல்லாம். என்னன்னா, அதாவது darkness does not exist. அது தெரியுமா உங்களுக்கு? டார்க்னஸ், இருள், அதாவது எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்ல. It does not exist. ஆனா ஒருவேளை if there is no light, அப்போ அங்க டார்க்னஸ் இருக்கும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இப்போ வந்து ஈவினிங்ல பாத்தீங்கன்னா, இப்போ ஈவினிங் கரண்ட் போயிடுச்சோ, இல்லை லைட் ஆஃப் பண்ணிருங்க, நைட் தூங்கும்போது லைட் ஆஃப் பண்ணிருங்க. ஒரு பெட்லாம் கூட இல்லைன்னு வச்சுக்கோங்க, லைட் ஆஃப் பண்ணிருங்க, எப்படி இருக்கும்? இருட்டா இருக்கும் இல்லையா?
நம்ம இப்போ எல்லாம் படுத்துன்னு இருக்கிறோமோ, அந்த கால் எங்குது, கை எங்குது, டேபிள் எங்குது கூட தெரியாது, போய் இடிச்சுக்குவோம் இருட்டா அப்படி இருந்துச்சுன்னா. கரெக்ட்? அப்ப இருட்டுல இருந்தா அடிதான். ஓகே, இதுவே நீங்க இப்போ போயிட்டு ஒரு சுவிட்ச் ஆன் பண்றீங்க, லைட் போடுறீங்க, அப்போ இருட்டு இருக்காங்க இல்ல, அப்ப என்ன வருதுங்க? வெளிச்சம் வருது. அப்ப நம்ம கீழே விழுவோமா, இடிச்சுக்குவோமா, மெரிக்குவோமா? இல்ல. ஓகே, சோ ஸ்விட்ச் ஆன் பண்ற வரைக்கும், லைட் ஸ்விட்ச் ஆன் பண்ற வரைக்கும் நம்ம எங்க இருக்குவோம்? அப்ப அந்த லைட் யாரு? நம் தேவன் ஒளி. ஓகே, அப்ப அந்த இயேசு கிறிஸ்து அந்த ஜீவ விருட்சம் உனக்குள்ள போகிற வரைக்கும், அந்த ஒளி, அந்த வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிற வரைக்கும் நீ டார்க்னஸ் பார்க்க முடியும். ஆனா ஒருவேளை அந்த ஜீவன் உனக்குள்ள இல்லாதாயிடுச்சுன்னா, அந்த ஜீவ விருட்சம் உனக்குள்ள இல்லாதாயிடுச்சுன்னா, அந்த ஒளி, தேவனின் ஒளி உனக்குள்ள இல்லாதாயிடுச்சுன்னா, நீ எங்க இருக்க? இருள இருக்க. நம்ம இருள இருக்கிறோமா, வெளிச்சத்துல இருக்கிறோம்? நான் ஆண்டுக்கு விரோதமா செய்யற எல்லா காரியமும் இருளான காரியம். அப்ப நான் இருள்ல இருக்கிறேன். அப்போ நான் இன்னைக்கு ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்கேன், ஒரு லைட்ல ஸ்விட்ச் ஆன் பண்ணதுனால எனக்குள்ள, பிகாஸ் நான் சொன்னேன் இல்லையா, டார்க்னஸ் டஸ் நாட் எக்ஸிஸ்ட். லைட் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் டார்க்னஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்போ இங்க லைட் ஆன் பண்ணி ஸ்விட்ச் ஆன் பண்ணிருக்கிறோம், இங்க டார்க்னஸ் எங்கதான் இருக்க ஒரு இடத்துல இருக்க வாய்ப்பு இல்லை. இதுவே நான் ஆஃப் பண்ணனா, சோ நம்ம கையில இருக்குது. does not exist. Darkness does not exist. But நம்ம அந்த லைட்டை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம்னா, இயேசு ஜீவ வெறிச்சம் கர்த்தருடைய வார்த்தை இல்லாம ஸ்விட்ச் ஆஃப் பண்ணோம்னா, நாம தான் அந்த டார்க்னஸை கொண்டு வந்து நிற்கிறோம். It does not exist. We are bringing it in. ஓகே, அப்ப நம்ம வந்து இன்னைக்கு ஒளியில இருக்கோம், வெளிச்சத்துல இருக்கோமா, டார்க்னஸ்ல இருக்கோமா? So what is death அப்போ? Absence of darkness, absence of light is darkness. What is death? Absence of life is death. Absence of life is death. அப்போ கர்த்தர் ஜீவன் கொடுக்கிற தேவன், அவருடைய வார்த்தை ஜீவன் விருட்சம், ஜீவ விருட்சம், லைஃப் கொடுக்கிற அந்த வார்த்தை எனக்குள்ள இல்லைன்னா என் ஆத்மா செத்து போயிருக்கு. I am also dead. அப்போ if there is no life, I am dead. அப்ப இன்னைக்கு உயிரோட நடக்கிற எல்லாருமே உயிரோட இருக்கிறவங்க அர்த்தம் இல்லை. இயேசுவோடு நடக்கிறவங்க தான் உயிரோட இருக்கிறாங்க. இயேசுங்கிற வெளிச்சம், இயேசுங்கிற வார்த்தை, இயேசுங்கிற ஜீவ விருட்சம், கனி, லைஃப் கொடுக்கிற ஃப்ரூட் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம டெட். We are dead. Praise God. Hallelujah. அதனால கடைசி என்னன்னா, நம்ம வந்து சூப்பர் நேச்சுரல் லைஃப், அதாவது எப்படி இருக்கும் அப்படின்னா, வாட் இஸ் சூப்பர் நேச்சுரல் லைஃப்? சூப்பர் நேச்சுரல் லைஃப்னா ஏதோ வந்து நமக்கு யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாம, எண்ணத்துக்கு அப்பாற்பட்ட காரியம் நடக்குது. அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியம், சூப்பர் நேச்சுரல். ஓகே, இப்ப நம்ம லைஃப்ல திடீர்னு ஒரு அற்புதம் ஆயிடுச்சுன்னா இட் இஸ் சூப்பர் நேச்சுரல் இல்லையா? இப்ப திடீர்னு வந்து எனக்கு அட்மிஷன் கட்டணும், ஆனா எப்படின்னு தெரியல, இப்ப திடீர்னு ஒரு அட்மிஷன் கட்டிடுவாங்க. இட்ஸ் அ சூப்பர் நேச்சுரல். ஹெல்த் ரொம்ப நாளா பலவீனமா ஆயிடுச்சு, இப்ப திடீர்னு நல்லா ஆயிட்டு இருக்கு, சூப்பர் நேச்சுரல். ஓகே, இப்ப இந்த வேலை கிடைக்காம ரொம்ப நாள் கஷ்டப்படுங்கிற, அண்ட் எனக்கு இந்த வேலைக்கு தகுதியே இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு வேலை எனக்கு கிடைச்சிருது, இட்ஸ் அ சூப்பர். இப்ப எப்படின்னா இதெல்லாம் சூப்பர் நேச்சுரல். இது டெய்லி நடக்குமா? இதெல்லாம் நடக்காது, எப்பனா ஒரு நடக்கும். God is calling to live a supernatural life naturally. பாருங்களேன், நேச்சுரல் சென்ஸ்னா என்ன? நம்ம கண்ணுல பாக்குறது நம்பி வாழ்றது. ஆடம் எப்படி ஸ்பிரிச்சுவல் சென்ஸ் வந்து நேச்சுரல் சென்ஸ்க்கு ஷிஃப்ட் ஆயிட்டாரு, ஏன்னா அவர் நன்மை தீமை மரத்துல சாப்பிட்டதுனால. ஓகே, இப்ப நம்ம வந்து கர்த்தருடைய வார்த்தையை படிச்சு இப்ப விசுவாசத்துல, அதாவது நம்ம தரிசித்து நடக்காம விசுவாசத்துல நடக்கிறோம் இல்லையா? சோ நம்ம இப்ப எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்க்கு, அதாவது நேச்சுரல் சென்ஸ் வந்து ஸ்பிரிச்சுவல் சென்ஸ்க்கு மூவ் ஆகும், ஷிஃப்ட் ஆகும். ஓகே, சோ நேச்சுரல்னா தினசரி நார்மலா கண்ணுல பாக்குற வாழ்க்கை. ஓகே, அப்ப கடவுள் என்ன சொல்றாருன்னா, நீ நேச்சுரலாவே சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழணும்ன்றாரு. which means தினசரி வாழ்க்கையே சூப்பர் நேச்சுரலா இருக்கணும். He's calling us for us. He's inviting us for us. அதுக்கு தான் இன்வைட் பண்றோம். He's inviting us to live a supernatural life naturally. Naturally-னா என்ன? சராசரி வாழ்க்கையே சூப்பர் நேச்சுரலா இருக்கணும். அதுதான் கிறிஸ்டியன் லைஃப். What is the identity of a Christian person? ஒரு கிறிஸ்தவனோட அடையாளம் என்ன? What is the identity of a Christian? To live a healthy life. ஹெல்தியா வாழ்றதுன்னா அது அடையாளம், தேவனுடைய அடையாளம். ஏன்னா தேவனுடைய ஸ்ட்ராங் தேவன். God is strong. God is health giving God. God is rich.
இல்லையா? அப்ப நம்ம வந்து அவரோட அடையாளத்துல வாழ்றோம்னா ஐ am strong இல்லையா, ஐ am rich, ஐ am blessed, ஐ am healthy இல்லையா? சோ அடையாளம் என்ன? கிறிஸ்துவனுடைய அடையாளம் என்ன? ஹெல்தி லைஃப். ஹெல்த்தோட வாழ்றது அடையாளம். கிறிஸ்டியன், my identity is to live a healthy life. A Christian should live a healthy life. That's the identity of God. I am who he is. Correct? அப்போ இன்னொரு அடையாளம் என்ன? கிறிஸ்டியனோட அடையாளம் என்ன? To live a supernatural life naturally, every day in and day out. அப்போ கிறிஸ்டியனோட அடையாளம் என்ன? ஒரு கிறிஸ்துவோட அடையாளம் என்ன? What's the identity of a Christian? To live a supernatural life naturally. God is calling us to live a healthy life. God is calling us to live a strong life. God is calling us to live a supernatural life naturally. Praise God. இன்றைக்கு நம்ம யோசிச்சு பார்ப்போம், நம்ம பேசுற வார்த்தைங்க வந்து குட் அண்ட் பேட்ல இருந்து வருதா, இல்ல வந்து ஜீவவிருச்சத்துல இருந்து வருதா? நான் இன்னைக்கு ஹெல்தியா இருக்கிறேன்னா நீங்க நோ பத்தி பேசுறேன், ஒருவேளை நோ பத்தி நான் வாய் திறந்து பேசுறேன்னா அது எந்த மரத்துல நான் எடுத்துட்டு இருக்கிறேன்? உலக பிரகாரமான மரத்துல அதை எடுத்துட்டு இருக்கிறேன்னா இல்ல ஜீவ விருட்சத்தை எடுத்துட்டு இருக்கிறேன்னா? ஒரு நிமிஷமும் ஒரு நொடியும் நம்ம பேசுறது நம்ம கவனிக்கணும். நம்ம வீக்னஸ பேசுறோமா, ஸ்ட்ரென்த்த பேசுறோமா, ஹெல்த்த பேசுறோமா, இயேசுவை பத்தி பேசுறோமா, தேவையாத காரியங்களை பத்தி பேசுறோமா, இந்த கர்த்தருக்குள்ள வாழ்ந்துருக்கிறோமா மன மகிழ்ச்சியா, இந்த வேதனை பட்டு பிரச்சனை நினைச்சுக்கிட்டு பினான்சியல் திங்ஸ் நினைச்சுக்கிட்டு வேலை விஷயத்த நினைச்சுக்கிட்டு நம்ம வாழ்ந்துக்கிறோமா? ஒரு வேலையில ப்ரெஷர் இருக்குதுன்னு சொன்னா அப்ப எந்த விருட்சம் இருந்தாரு? ஜீவ விருட்சமா இல்ல லைஃப் அண்ட் டெத் கொடுக்குற இந்த ஈவில் அண்ட் லைஃப் என்னது குட் அண்ட் ஈவில் சீசன் எக்ஸாமின் பண்ணு. So we are a Christian. We are called to live a healthy life. We are called to live a supernatural life. And that is our identity. Praise God. Thank you, Jesus.